மணல் ரோட்டு இதுதானே மேடம்? ஒருத்தர் கோயில் சர்வத்து கடை தானே? சர்வத்து உண்டு தாங்களா? என்னம்மா என்ன என்னது எவ்வளவு இருக்கு? என்ன எவ்வளவு? எத்திசைக்கும் குரலே உழைப்பாளி, உழைக்கு வர்க்கத்தோடன் உழைப்பாளி, ரத்தம் முறியும் எவனோ முதலாளி, நாட்டின் வளர்ச்சி அவனே உழைப்பாளி. எத்திசைக்கும் பம்பாய் முட்டாய். இதுதானே அந்த பம்பாய் பம்பாய் முட்டாய். எங்க இருந்து கொண்டாறீங்க? இது ஆத்தவங்கள இருந்து எங்க இருந்து வர நீங்க? ஓண்டாஜி மடத்துல இருந்து வரீங்க? இன்னைக்கு காலையில பிசினஸ் தொடங்கிட்டீங்களா? எவ்வளவு ஒரு பை? 150. எவ்வளவு காலமா பண்றீங்க? நான் ஒரு 4-5 வருஷம் கணவரியா யாரும் பார்த்து கொடுக்குறோம். இப்ப ஒரு 3 வருஷத்துக்கிட்ட. இதுல சவுண்ட் இருக்கா? போட்டு காட்டுறீங்களா? நீங்க கதைக்கிறீங்களா? 15 போட்டு போடுறேன். எல்லாருக்கும் அந்த ஞாபகம் வந்திருக்கும், பழைய ஞாபகம், நாங்கள் செஞ்ச வீடியோ. இப்ப உங்களுக்கு இதுல ஒரு நாளைக்கு வருமானம் வருமா உங்கள்ட்ட வீட்டை பார்த்து கொள்றது? 40 இருக்கு. 80 ரூபா போடுறோம். 70 ஆயிரம். எவ்வளவு தூரத்துக்கு ஓடுவீங்களா ஒரு நாளைக்கு சைக்கிள் எடுத்துட்டு? நான் அங்க எங்கட இது மட்டக்களப்பு எங்கட சொந்த இடம். எங்கட பொம்பளை பிள்ளை நீங்க கல்யாணம் கோட்டக்கலா இருக்கு. அதனால நாங்க போய் இங்க இருக்கோம். இங்க வியாபாரம் கொஞ்சம் கூடுதலாக இங்கதான் பழுதாமத்து அங்கச்சி பக்கம் தான் வியாபாரம் கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்காக இப்போ நான் இங்க இருந்து காலம்பரில் புஷ்பைக்கில் போகும். காத்தாங்குடி போய் உள்ளுக்க போகணும், குளிச்சு முனைக்க போகணும் எடுக்கிறது. எடுத்துட்டு நம்ம விற்கக்கூடிய அளவு ஊருக்குள்ள தான் போக மாட்டா, இவ்வளவுதான் 50 60 எடுத்து வந்தா. இப்போ நீ இப்படியே போய் வீட்டை போய் நீ குளிச்சு என்னது இப்போ கொஞ்சம் தரம் எடுத்து ஆக்கிரிய பழுதாகும். அங்கே போனேன் எப்படி ஒரு 4-5 மணிக்குள்ள நாளைக்கு அவ்வளோதான் விற்கணும். இதுதான் அந்த லாபம் எடுக்கலாம். கிடைக்காது. அதான் அப்படி அதுக்கு தான் நான் குறைச்சி கொண்டு வரேன், கணக்கு கொண்டு வரேன். 100 பாக்கெட்டு எல்லாம் போனதுதான். அந்நேரம் 10 ரூபாய் தருவாங்க. 10 ரூபா இருந்தால் 20 ரூபா வைக்கிறேன். அப்படி எப்படி போய் 15 ரூபாய் 20 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா இப்போ எல்லாரும் மட்டமா 150 ரூபா காலத்துல தொடங்கி இப்போ 180 காலத்து வரைக்கும் வந்துட்டீங்க. வந்துட்டேன். இப்போ அதிகமாக மழை பெஞ்சு காத்தடிக்க முடியும். மழை பெஞ்சு காத்தடிச்சா ஒரு பிரச்சனை. நம்ம நினைச்சு முட்டாச்சி ஒரு முட்டாச்சிக்கு ஒரு கடுமையாக காத்தடிச்சா தானே கொஞ்சம் கஷ்டம். உருட்டி ஓடையில மற்றபடி அவங்க பிரச்சனை. இப்போ நீங்கள் ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்லி செய்றீங்க? ஆரம்பத்துல இருந்து நான் கல் மண்ணில் வேலை செஞ்சேன். கல் மண்ணில் அங்கே வெளிக்கந்தா அங்கே எல்லாம் போற சக்கையத்தை போற மாடி உடை மண்ணத்தை போற செங்கலத்தை போற போட்டாங்க. அப்படி இருந்தாலே நீ இந்த டிப்பிங் எல்லாம் வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த மற்ற லோரியில் அமைத்து போட்டாங்க. அதனால நம்ம தமிழ்படி என்ன சோமாரணியில கல்லடியில சந்திக்க ஒரு நல்ல கூட்டாளி வாங்க அந்த முட்டாச்சி போட்டுக்காரங்க. நீங்க யாரும் பாருங்க அதோட வாங்கினேன். அதோட வாங்கி ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்? எனக்கு லாபம் சார் நான் 50 ரூபா படி பார்த்தாலும் 50 பாக்கெட்டு வந்தா எனக்கு 2500 வரைக்கும். சைக்கிள் ஓடி பெட்ரோல் உங்களோட எனர்ஜி 2500 வரைக்கும் 60 பாக்கெட் கிடந்தா 3000 கிலோமீட்டர் ஓடுவீங்க. நான் ஓடிங்க இப்போ கொண்டாச்சி படுத்து கலைஞ்சி குடிக்க பாருங்க. 3 மீட்டர் போய் வாரது போய் வாரனே எத்தனை மணிக்கு காலையில் 5 மணிக்கு கழிக்கிடுவேன். 5 மணிக்கு வெளிக்கிட்டு நாங்கள் அப்படி 7 மணிக்குள்ள போயிட்டு கட்டிட்டு திரும்ப வரணும். ஸோ இன்றைக்கு என்ன நாள்ன்றது தெரியுமா உங்களுக்கு? என்ன நாள்? சுதந்திர தினம். சுதந்திர தினமா? யாருக்கு இந்த சுதந்திர தினம்? எல்லாருக்கும் மாத்தி சொல்றீங்கப்பா. இன்னைக்கு உங்களோட நாள் தான் உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். சரிங்களா? ஸோ இந்த நாள் உங்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு நாள். சரிங்களா? சரி, முதல்ல எனக்கு ஒன்று சார் ட்ரெஸ் பண்ணி
இந்த ஐயா வாங்க ப்ராப்ளம் பம்பாய் முட்டை. ஆமா ஐயா வாங்க யாருக்கு வாங்கிட்டு போகுது, யாருக்கு வாங்கிட்டு போகுது ஜீல வரப்போதா ஐயா என்ன எங்க இருந்து வரேன் இப்ப இதுக்கு வந்து பம்பாய் மிட்டாய். பம்பாய் முட்டை. அந்த ரெண்டு பேரு தும்பு மிட்டாய். தும்மி முட்டை. தும்பு மிட்டாய் தான். என்ன விளக்கம்? பம்பாய்காரன் தான் வந்து இந்த மிட்டாய் போட்டு காட்டேன். பம்பாய்காரன் வந்து போட்டு விடாதா? நாங்க அங்க சின்ன இது வாங்க. இது கேட்டா பேப்பர்ல அனுப்பிடுவாங்க. பேப்பர் எடுத்தாரு. வண்டி வந்தா. சீனிய போட்டு அது கிரிக்கெட் வாங்க முடியாது. அந்த தும்பு மிட்டாய் கட்டையா இருக்கு, கனமா இருக்கு. அதே தும்பு மிட்டாய்னா ஒரு கையால உதறி கொடு காக்காம கொண்டு டீன்ல கொண்டுருவாங்களே. ஓ அது வர கொஞ்சம் வளராம ஒரு ஆக்கி வண்டில இதான் இப்படி வர வண்டில பம்பாய் மிட்டாய் வேற தும்பு மிட்டாய் வேற. அது வளர்க்க வேண்டாம். அது சொப்டா இருக்கும்டா நைட் ஜாதி எல்லாம். அது அப்படி இல்ல கனமா. உண்மையிலே நாங்கள் செஞ்சது இந்த அளவு வந்து இப்படித்தான்டா உனக்கு இப்படித்தான் வந்திருக்கணும் கொஞ்சம் அப்படி பஞ்சு போல வருது. பஞ்சு போல வருது ப்ரோ. சாப்பிட அந்த நாள் ஞாபகம் பாருங்க வருன்னு. அப்ப நம்ம கடையில் செஞ்ச எல்லா பேருக்கும் இந்த உழைப்பாளர் தினத்துல முதல்ல ஸ்வீட் கொடுக்குறோம். உழைப்பா இந்த என்ன நாள் ஐயா ஐயா வந்துடணும். உழைப்பு வாழ வேணும், பிறர் உழைச்சல் உழைச்சி வாங்கிடாது. எம்ஜிஆர் வாட்டெல்லாம் கூட படிப்பீங்க. நான் எம்ஜிஆர் தான் கூட பாப்பா தியேட்டர்ல எம்ஜிஆர் அடி விடி எழும்பு அந்த நேரம் நாங்க மட்டும் வழியானே நாங்க உங்களை மாதிரி ஆக்கள் ஒரு 10-15 பேர் போறோம். இனி இப்படி தியேட்டர் குழம்பாக்கல நீ போன பிள்ளைகள் கையை கலை போட்டாங்கன்னா அதுல நாங்க இயங்கிடுவோம். இவன் போடுறான் இவன் இதே அதை பிடிச்சா ஆயிரம் பிடிச்சி அடிக்கா. ஆயிரம் தியேட்டர் எத்தனை வயசு ஐயா பேர்? எனக்கு 45 வயசு. 45 வயசு. உழைப்பாளி படம் பார்த்தீங்களா? உழைப்பாளியும் பார்த்தோம். உழைப்பாளி இல்லாத விவசாயி அதெல்லாம் எப்படி எம்ஜிஆர் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. ஆனா எம்ஜிஆர் தான் தத்துவ பாட்டும் தத்துவ படம் கொடுத்தோம். அது அந்த காலம். இப்ப என்ன ஏன் அவங்க நடிச்சாப்புல அவங்க மோசம் பண்ணாலும் அவங்கள பரம்பரை அவங்கள படம் வந்து கொண்டு தானே இருக்குது, போட்டு கொண்டு தானே இருக்கேன். இப்ப நீங்கள் இந்த தொழில் தொடங்கி எவ்வளவு காலம்? இந்த தொழில் தொடங்கியாம நாங்க தொழில் தொடங்கிக்கான 30-35 வருஷம் கிட்ட இருக்கு. 35 வருஷம் விட்டு திருந்தானா லாஸ்டா இதுக்கு முதல்ல நேற்று வியாபாரம் பண்ணீங்களோ? இல்ல மணி நான் இப்ப 2 மணி நேரம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை போகல. வர 2 போகணும். நாளைக்கு அங்க வியாபாரம் பார்க்கலாம். காத்தாங்குடி பீச்சில் முஸ்லிம் மக்கள் வரவங்க அப்படி அந்த 150 விற்கலாம். 150-100 வித்தா நமக்கு ஒரு 5000 வரி. 200 வித்தா நமக்கு ஒரு 10,000. 200 விற்கா வித்து 10,000 ரூபாய்க்கு நமக்கு. இந்த சவுண்ட் இருக்குல்ல, இந்த சவுண்ட் இருக்குல்ல, பம்பாய் மிட்டாய் கேட்டா வீட்டுல இருந்து அடி வர்றான். உள்ளே ஓடி வரும். உள்ளே இருக்காத ஆளுக்கு நான் மணியில இருந்து 30 மணி இருக்கு. மணி தான் நேரம் கிளிக்கு போறோம். மணி காலத்துல வந்து மணி தான் கிளிக்கு போறோம். வாயால கத்த தொடங்கணுங்க. இது வந்து நிறைய பேர் ஈஸியா போயிட்டு. இப்ப இது வந்து இப்ப டக்குனு என்ன வேலையாண்டி என்ன நம்ம மணியை கிளிக்கு போடணும். அது மாடு போகுது. வீட்டு சொல்றாங்க அது பிள்ளைகள் சத்தம் கூட அது மாடு போகுது. குடைய கண்டா தான் மேலுக்கு மலைக்கு தெரியாது. கொஞ்சம் 15 மலைக்கு நம்ம ரோட்டில் கூட தெரியும் பாம்பாய் மிட்டாய் போகுது. பிள்ளைகளை விட பொடியான சமாளி சாப்பிட்றோம். அந்த மாதிரி முட்டாய்னா சுட்டா இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ஏதோ உங்களை கௌரவிக்கிற மாதிரியும் எங்களால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் என்ன இருக்கும் உங்களுக்கு? என்னவா இருக்கு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். உங்க குடும்பத்துல எத்தனை பேர் மொத்தம்? எங்க குடும்பத்துல 3 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிள்ளையும். ஒரு ஆள் தமிழ் வைக்க கல்யாணம் கட்டிக்கிட்டு, ஒரு பொம்பளை பிள்ளை வரங்கட்ட கல்யாணம் கட்டிக்காவு. அவைக்கு நேரி கிடையாது. மற்ற 2 இங்க கல்யாணம் கட்டிக்காங்க. அப்ப நாங்க வேற இல்லை, எல்லாரும் ஒருமிக்கு தான் இருக்கிறோம். எல்லாரும் நம்ம இளைய மருமகன் வீடு இருக்கீங்க, எல்லாரும் ஒருமிக்கு இருக்கிறோம். தாய் காமச்சு கொடுக்குற நீங்கள் இப்ப உங்களோட கையால் 7 வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிடுறேன். நான் என்ன சொன்னா இப்ப என்ன விளக்கம்னு சொன்னாமா
பிள்ளையில நம்பி திரிக்கல ஒரு வெத்தில ஆகுங்க ஒரு அதுக்கு சொல்லுவாங்க பாப்பா நீ நாளை இப்போ நீ போகாத நீ 2 நாளைக்கு போகாத 3 நாளைக்கு போகாத ஆனா நாம வாயாஞ்சி ஆயிருக்கணும் எல்லாம் கெஞ்சல் என்ன ஒரு வெத்திலைக்கு 50 ரூபா தான் என்னன்னு சொன்னா வந்து உழைச்சி கொண்டு இருக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் இன்னொருத்தருக்கு கீழே இருக்கக்கூடாது நம்மள என்ன விளக்கண்டாமா நமக்கு இந்த சீனி வருத்தமா அது இது ஜால நமக்கு ஒரு வருத்தம் இந்த எனக்கு ஒரு வருத்தம் மட்டும் கிடையாது ஏன்னா அந்த நாள்ல இருந்து நான் ஓடுன இருந்து இந்த சைக்கிள் ஓட்டம் எனக்கு ரெய்னி நெருப்பு ஓட்டம் ஓடிக்க தரமா ஓடுவேன் சொன்னா மாட்டீங்க அண்ணன் நாங்கள் டவுன்ல இருந்தாங்க டவுன்ல இருக்கக்குள்ள அங்கால பக்கம் போறோம் எங்களை பார பக்கம் போறோம் வந்து காத்தவங்களை முட்டை எடுத்து பாகர கதிர்படி பெருகள் உங்களை புஷ்பைக்கிலே ஓடணும் பெருகளை பைக்கு அது நம்ம புலனார் வரைக்கும் போறீங்க இதே பைக்கு இல்லை புலனார் வரைக்கும் போய் புலனார் ரூபாய் இங்கே 50 வரைக்கும் போய் நான் நினைச்சா ஓடுவேன் அதான் உண்மையிலே இப்போ உங்களுக்கு ஓடி 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 உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடிப்பாடி நடக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும். சரி இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் அதிர்ஷ்டம் இப்படி எப்பயாச்சும் இருந்து ஓட்டு அடி அதிர்ஷ்டம் இருக்கிற உண்மைதான் அத்தைகள் நம்ம இங்கே நான் எல்லாம் சொல்றாங்க டிக்கெட் எடுத்து அவ்வளவு நான் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று கிடையாது இருக்கிறோம் இல்லையோ அது என்ன சொல்லுவாங்க என்ன கூட இருந்து என்ன இருக்கவனுக்கு தானே அது போய்கொண்டு இருக்கு நம்மளை போல வேலைக்கு வராது அப்படியா நானும் கொஞ்சம் நான் ஒரு வருஷம் கொஞ்சம் மாத்தோட்டுக்கு எடுத்து பார்த்தேன் வரல உண்மையில இப்ப இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தொழிலே பிடிச்சிருக்கு செய்யும் தொழிலே தெய்வம் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் ஊர் வழியா கொஞ்சம் நிற்குங்க அப்படியே ஒரு மாதிரி கடவுள் இது இப்படியோ ஒரு 4 மணிக்கு எல்லாம் மாதிரியே வியாபாரம் பார்க்கலாம் உங்க தெய்வத்தால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு அதாவது செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க தானே இந்த தொழில் தான் உங்களோட தெய்வம் இந்த தொழிலால இதை நாங்க கண்ட உடனே உங்களை பார்த்த அது இந்த நாள்ல இந்த பொன்னான நாள்ல உங்களுக்கு ஒரு கிஃப்ட் சரிங்களா கண்ண முழுங்க கையை மட்டும் நின்றுங்க ரைட் இத பாருங்க என்ன சந்தோஷம் எவ்வளவு இருக்கு 5000 நல்லா பாருங்க 10,000 இருக்கு சந்தோஷமா சந்தோஷம் இந்த ஒரு ஸ்பெஷல் டேல ஐயாவுக்கு இந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படி அடிக்கும்னு சொல்லி அவர் அந்த எதிர்பார்த்தே கிடையாது நாங்களும் எதிர்பார்க்கல இன்னைக்கு இவருக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிறது நான் எதிர்த்து வந்து நாங்களா ஐயா கண்டுனாங்க நாங்களும் ஒரு நேரத்தில் வந்து மம்பாய் மட்டும் வீடியோ ஒன்று செஞ்சு நாங்க செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து நாங்கள் செஞ்சு வரையில நாங்கள் அடுத்த பழையாமத்துல ஒரு பொடியன் இப்படித்தான் அவரு கொஞ்சம் செய்யறாரு இன்னைக்கு என்ன கண்டாலும் எங்க இருந்தாலும் நிப்பாட்டி போட்டையில பட்டி இருந்து காய்ச்சிட்டு ஒரு அந்த அவரை வீட்டடிக்கு தான் போறேன் அண்ட் இது இந்த முட்டாசுக்குரிய காசு நாங்க வாங்கினதுக்குரிய காசு சரியா அது உங்கள்ட்ட நாங்க வாங்கினதுக்குரிய காசு வந்து பே பண்ணிட்டோம் சரி உண்மையில வந்து நீங்கள் உழைக்கிறவங்களை பார்த்தா உண்மையிலே சந்தோஷம் இந்த வயசுலயே நீங்கள் இப்படி உழைச்சு கொண்டிருக்கீங்கன்னா எங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கு நாளைக்கு போனா இருந்தா நாளைக்கு இதே டைம் நான் பள்ளிக்கூட நைட் வியாபாரம் தாங்க வியாபாரம் பண்ணிட்டு எப்படி 9-10 மணிக்கு முடியும் வியாபாரம் இடைக்கு அதே அவங்களோட கணக்கை முடிச்சு போட்டு என்ன கச்சாய் எழுதிட்டு சைக்கிள்ல சரியா வீட்டை 10-12 மணிக்கு இல்லாம ரூம் வந்துடும் சரி அப்ப சைக்கிள் ஓடுற கலப்பு என்ன பிறகுன்னா இரவு சைக்கிள் ஓடுறது கலெக்ட் பண்றது இல்லை காட்டாது மதியத்துல வந்து வெயிலா இருக்கு என்ன சைக்கிள் ஓட்டம் என்ன மாட்டீங்க கார் ஓட்டம் நம்ம சைக்கிள் நல்ல ஓடி தூரம் ஓடி நாங்க ஓட்டோ வந்து அடுத்த ஐயா விஜய் வர ஒரு வீடியோ ஓட்டம் எடுக்கலாம் வந்துட்டு ஓட்டோ வெட்டுறது கிடையாது ஐயா இங்க வந்துட்டு உண்மையா கடவுளரையே எதிர்பார்க்கல நமக்கு கஷ்டம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல சந்தோஷம் நமக்கு சந்தோஷம் செய்கிற தொழில்தான் நமக்கு அண்ட் உங்களை மாதிரியே இப்படி உழைச்சி தினம் வந்து குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு உழைப்பாளிக்கும் நீங்க என்ன சொல்ல போறீங்க ஒரு உழைப்பாளிக்கு நான் சொல்ல இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி வந்து இப்ப எனக்கு ஒரு இது கிடைச்சு என்ன சொல்லுவேன் போய் சொன்னா சந்தோஷப்படுவாங்க எங்களுக்கு சந்தோஷம் மறுபடியும் உழைப்பாளர் வாழ்த்துக்கள் சந்தோஷமா சரிங்களா ஓகே என்னன்னு சொன்னாலும் வந்து இந்த வீடியோ வந்து நாங்க வலையொலி தளத்துல வந்துட்டு பாதி விடுவோம் சரிங்களா உங்களை மாதிரி நிறைய தொழிலாளிகள் வந்து இந்த ஒரு வீடியோ பார்ப்பாங்க சோ இது போடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா இல்ல ஒரு பிரச்சனை இல்லை யாரும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே தேங்க்யூ ஓகே அது போயிட்டு வரேன் ஓகே இப்போ பாட்டியை வந்து நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ பாட்டியிற கடையில் வந்து சைனா கருவாடு விற்கிறதா சொல்லியிருக்காங்க அதை வேண்டு தான் இப்போ வந்திருக்கிறோம் பாட்டியம்மா கடையில் எது சைனா அமெரிக்காவா அமெரிக்கா வரைக்கும் கருவாடு இருக்கு ரைட் அப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க இன்னைக்கு 8 மணிக்கு வந்து 8 மணிக்கெலாம் வந்துட்டீங்க எத்தனை வகையான கருவாடு இருக்கு உங்கள்கிட்ட இப்போ
6 10 10 2 12 12 கருவாட்டுற பேர்லாம் சொல்லுங்க. இது ஐயம்மாதி, இது கூனி கடல் கூனி, இது கடல் இறால், இது தலைவட்டி கருவாடு, சாலை, இது சாலை, அது நெத்தல், நெத்தலி, அது முண்டானா, முண்டா, பொடி, ம், இது லாகன், அது வாழை. வாழை. இத்தனை கருவாடு இருக்கு. இதெல்லாம் இப்ப ஒரே இடத்துல எடுப்பீங்களா இல்ல வேற ஒரு இடத்துல போய் எடுக்கிறதா? ஒரு இடத்துல அம்மகன் எடுக்கிற ஒரு இடத்துல தான் எடுக்கிறது. ஓ, ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் இதெல்லாம் வச்சா? லாபம் 100 ரூபாய் 100 ரூபா கிடைக்குது. வாக்கு போயில 1 ரூபா வாட்டுக்கு 100 200 கிடைக்குதா? ஓ, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இது ஆக்கள்கிட்ட கொடுத்து எடுக்கிற 100 ரூபா வச்சு எடுப்பாங்க 1 கிலோவுக்கு. அப்படியா? அப்பயே நீங்க இந்த தொழில் செய்றீங்க, வேற எது தொழில் ஏதாச்சும் செய்றீங்க? வீட்டுல கிடக்க இயலாது சும்மா. ஏன்? வாக்கு போயில பாட்டுக்கலாம் நடந்து வரும் மாதிரி தெரியணுமே. அது சரி, அது சரிதான். வீட்டுல கிடந்து வீட்டுல பிள்ளையில கையில படுத்துறதா. அப்ப எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு போவீங்க? நான் 3 மணிக்கும் போவேன், 4 மணிக்கும் போவேன். 3 மணிக்கு 4 மணிக்கு போய் நம்ம மழை தானே குடையும் கொண்டு வந்துக்கல. அது சரி. இன்றைக்கு என்ன நாள்ன்றது தெரியுமா? என்ன நாள்? என்ன நாள்? இந்த வியாழக்கிழமை அதான் தினமா. இன்னைக்கு தொழிலாளர் தினம். உங்களோட நாள் உங்களுக்கே தெரியாம இருக்கு. ஏன் இன்னைக்கு ஒரு லீவு போடல? லீவ் விட்டுன்னே நம்ம வீட்டுல சும்மா கிடக்க போறோம், நடந்து ஒரு மாதிரி திரும்பியோமே வயல ஏறிக்காரு. அது சரி. ஸோ வந்து அவங்களோட நாள்ன்றது வந்து அவங்களுக்கே தெரியாம இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்த நாளில் எந்த ஒரு லீவுமே கிடையாம வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்களோட நாள் தெரிஞ்சாதான் அவங்க லீவ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் லீவ் எடுத்தால் அன்னைக்கு உழைக்கிறவங்களுக்கு அன்னைக்கு உழைச்சி சம்பாதிச்சா தான் சாப்பாடு. வெள்ளிக்கிழமையில மட்டும் வர்றதில்ல, மற்ற நாள்லாம் வருவீங்க. ஓகே. ஸோ வந்து அதிர்ஷ்டம்ன்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அதிர்ஷ்டம்? அதிர்ஷ்டம்ன்றா என்னன்னு தெரியுமா? என்ன அதிர்ஷ்டம்ன்றா என்ன? அதிர்ஷ்டம்ல காஜ பிறகுங்கள், பொருள பிறகுங்கள். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குதா வாழ்க்கையில? கிடைச்சிருக்கு. எனக்கு போன முறை இஞ்சால பொடியானிகள் வந்து 3000 ரூபா காசு தந்தவை. என்னதுக்கு தந்தவனிகள்? இப்படி கதைச்சிருக்கேன். இப்படி கழிச்சிட்டு இருக்க 3000 தந்துட்டு போனவங்களா? ரைட். அப்ப இன்றைக்கு உங்களோட நாளுக்கு உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு தெரியாதே மகா. தெரியாதா? என்ன அதிர்ஷ்டம் உண்டு? என்ன அதிர்ஷ்டம்ன்றது தெரியாம இருக்கா? சரி, ஓகே. கண்ணை முடுறீங்களா ஒரு வாட்டி? உங்க கையை மட்டும் நீட்டுங்க கொஞ்சம். ரைட். இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான அதிர்ஷ்டம். எவ்வளோ இருக்கு? 10,000 இருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஒரு அதிர்ஷ்டம். ஓகே. ஓகே. போன வாட்டி இதே தொழிலாளர் தினத்துக்கு வந்து நாங்கள் நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். அது நிறைய பேருன்றதுனால கொஞ்சம் குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுத்து முடிச்சிருந்தோம். ஆனால் இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் கண்டெடுத்து அவங்களுக்கான கொடுக்குறதுனால இன்றைக்கு ஒரே நாளில் உங்களுக்கான 10,000 ரூபா வந்து கொடுத்துருந்தோம். சந்தோஷமா உங்களுக்கு? சந்தோஷம். ரைட். ஓகே. அப்போ இன்னைக்கு போய் நல்லா கறி வண்டி சமைச்சு சாப்பிடுங்க. சரிங்களா? வரட்டுமா? ஓகே. ஓகே, பாய். மணல் ரோட்டு இதுதானே மேடம்? ஒருத்தர் கோயில் சர்வத்து கடை தானே? சர்வத்து உண்டு தாங்களா? குரமபலி.
எவ்வளவுமா? என்ன என்னம்மா என்ன என்னது இல்ல வச்சுக்கொள்ளுங்க. எவ்வளவு இருக்கு? என்ன எவ்வளவு? 5000, 10,000, 11, 12, 13, 14, 15,000 இருக்கையா? 15,000மா? இல்ல அது அவ்வளவுதான், வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எங்க இருந்து வாரு? நீங்க எங்க வாரு எனக்கு சொல்லுங்கம்மா. நீங்க யாரு? மணல் ரோட்டு தானே? ஓதான் மணல் ரோட்டு தான் கடையடிமா. கோயில் கோவில் இல்லாம இல்ல. நீங்க கேட்ட சர்வத்து கடையில் இல்ல. இந்த அம்மா இந்துமலி அம்மான்னு சொல்லி இவள் தெரியும். சர்வத் நல்லா இருந்தது. இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? இன்றைக்கு சுதந்திர தினம். அந்த நாள் இண்டிபெண்டன்ஸ் டே இல்ல, இன்றைக்கு மேடே, தொழிலாளர் தினம். உங்களோட நாள், உங்களுக்கு தான் அது. நான் கொடுக்கல, மேலே இருக்கிறாள் கொடுத்து, கீழே இருக்கிறாள் நாங்கள் அதை செய்கிறோம். சரிங்களோ? 15,000 இருக்குதா? என்ன எவ்வளவு தாள்? 5,000 உண்டு. 2,500, 1,000, 2,000, 3,000, 4,000, 5,000 எல்லாம் 15,000 இருக்கா? சந்தோஷமா? எங்களுக்கும் சந்தோஷம். நீங்க எப்படி வந்து பயந்து போயிட்டு? ஓகே, அம்மாவோட மனசு வந்து பார்த்துருப்பீங்க. வந்த உடனே ஜஸ்ட் இது ஒரு ஆக்டிங் தான். ஸோ யாரையுமே வந்துட்டு குறை சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறவங்களையும் நார்மலாக மற்றவங்களை வந்து எப்படி கேர் எடுத்துக்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மட்டும்தான். அது தாண்டி வேற எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஸோ முன்னாடி இவங்களை எங்களுக்கு தெரியும், ஒரு வாட்டி இவங்களுக்கான ஹெல்ப் எங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அப்போ கூட வந்து அம்மா எங்களை வந்து மதிக்கல. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஒரு 15,000 ரூபாய் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச மாதிரி மற்றவங்களுக்குமான பணத்தொகையாக வந்து கிடைச்சிருந்தது. காரணம் இன்னைக்கான மே தினம் அப்படிங்கிறதுனால. உங்களை போல பல பேர் தங்களோட குடும்பத்திற்காக இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ எப்பயாச்சும் இருந்துட்டு அவங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இல்லையா? அந்த ஒரு அதிர்ஷ்டம் தான் இந்த ஒரு அதிர்ஷ்டம். ஸோ சந்தோஷமாக நல்லபடியாக பார்த்துக்கணும். உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடி ஒரு வாட்டி நாங்கள் பொதி கொடுத்த இடத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஆமாம், இப்போ காலையிலேருந்து எவ்வளோ வியாபாரம் பண்ணீங்க? பெரிய சனம் குறையுமா சாமான் எடுக்கல ஒரு 500 ரூபா அப்படி வியாபாரம் பண்ணினேன். பெருவிக்கிறதுக்கு இல்லை. நீங்க அந்த காட்சி தான் முன்னாடி வேண்ட சொன்னது. போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 1.5 வருஷம் அப்படி இருக்கு. என்ன 1.5 வருஷம் அப்படி இருக்கு நாங்கள் ஸ்டார்ட்ல வந்து ஹெல்ப் பண்ணது. ஸோ அதனால தான் அவங்க மதிக்கல. ஓகே, இப்போ நாங்கள் போயிட்டு வரோம். என்னோட பேஸ் 1 மினிட் கொஞ்சம் இல்லைங்க. இந்தாங்க, இது சர்வத்துக்குரிய காசு. இதை வைங்க, அது வேற இது வேற. இதை வச்சுக்கொள்ளுங்க, அது வேற இது வேற. சரிங்களா? அப்போ வாரம். ஓகே, சந்தோஷமா? எல்லாருக்கும் தொழிலாளர் தின நாள் வாழ்த்துக்கள் சொல்லி விடுங்க. அது வந்து இந்த ஒரு காணொலியை நாங்கள் சமூக வலைவழித்தளத்தில் வந்து பதிவிடுறதுல பிரச்சனைகள் இல்லையா? ஓகே, அப்போ நாங்கள் மறுபடியும் வந்து அத்தனை தொழிலாளர்களுக்கும் இனிய தொழிலாளர் தின நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். போயிட்டு வரோம். சரிங்களாம்மா? ஓகே, வீடு வந்து பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக எந்த ஒரு ஹெல்ப்பிங்குமே பண்ணியிருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் இது வந்து கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பண்ணியோ ஆனப்பட்டுங்கிறதுனாலையும் பண்ணிட்டோம். ஏன்னா உண்மையிலே வந்து இப்போ ஹெல்ப்பிங் பண்ண மாட்டோம்ன்றதை தாண்டி வந்து நிறைய பேர், அதாவது இது வரைக்கும் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி செஞ்சவங்க எல்லாரும் வந்து இப்போ வரைக்கும் எங்களை தூண்டி கொண்டு தான் இருக்கிறாங்க. வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவங்களான காசை வந்து போட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஸோ நாங்கள் அந்த சில ப்ரொசஸர் முடியட்டும் பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த முக்கியமான நாளில் வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் செய்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷம் வந்து நிறைய பேர் வந்து சந்தித்து காசுகள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு கிஃப்ட் மாதிரி இன்றைய நாள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பு மாதிரி வந்து நாங்கள் மொத்தமாக நிறைய பேருக்கு வந்து செய்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷம் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் வந்து. ஆனால் ஒரு 3 பேருக்கு அப்படி தான் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் வந்து. ஏன்னா
பெரிய லெவலில் உதவிகள் செய்கிறே இல்லைன்னு சொல்லியிருக்கோம் தானே. ஸோ அதுக்காக தான் நாங்கள் அதை பெரிய லெவலில் பண்ணாமல் வந்து நோமலாக வந்து பண்ணி முடிச்சிருந்தோம் நாங்கள். ஸோ உண்மையிலே வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். வேலைன்னு சொல்லி சொன்னால் எல்லோரும் செய்கிறதும் வேலை தான். தொழில் அடிப்படையில் வச்சுக்கொண்டு ஒருத்தவங்களை வந்து குறைச்சி பேசக்கூடாது. ஸோ தொழிலாளி வேலை செஞ்சால் தான் முதலாளிக்கு சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உண்மைதான். ஸோ அந்த நாளை சிறப்பிக்கிற மாதிரி வந்து இன்றைக்கு மே 1ஆம் தேதி வந்து தெரியும் எல்லாருக்கும் உழைப்பாளர் தினம். அதை முன்னிட்டு தான் நாங்கள் இந்த இது வந்து செஞ்சுருந்தோம். ஸோ வந்து இன்னைக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்துட்டு அந்த பார்வையற்றோர் மாதிரி போய் நான் வந்து அதை சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தது. அதாவது நான் அந்த வீடியோ அந்த ஸ்பாட்லேயே வந்து சொல்லியிருந்தேன், யாரையும் வந்துட்டு குறைபாடு சொல்கிற அளவுக்கு இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படி ஒருத்தங்களை வந்து பார்க்குறாங்க என்றதை வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் இதுதான். ஆனால் உண்மையிலே வந்து அவ்வளோ ஒரு அன்பாக வந்து பேசி அவங்க ஆதரிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்களோட அந்த ஒரு அன்புக்கும் ஆதரவுக்கும் சேர்த்து அதோட சேர்த்து அவங்களோட தொழிலோட நேர்மைக்காகவும் சேர்த்து தான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கான இந்த ஒரு அன்பளிப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு அன்பளிப்பை நாங்கள் இன்றைக்கி பண்ணுறதுக்காக வேண்டி அந்த ஸ்பான்சர் பண்ணியிருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃப்ரான்ஸில் இருக்கிற வினிதா அம்மாவோட பேரப்பிள்ளைகளான ட்ரிஷி ஜோரிஸ்டன் மற்றும் சூரியன் வினோத், இவங்க 2 பேரோட சார்பாக வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற அவங்களோட அம்மா வினிதா அம்மா அவங்க வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க 35,000 ரூபா. ஸோ இந்த 35,000 ரூபா தான் நாங்கள் 3 பேருக்கு வந்துட்டு 10,000 ரூபா 10,000 ரூபா அண்ட் வந்து 15,000 ரூபா வந்து பிரித்து கொடுத்துருந்தோம். உண்மையிலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களே அவங்கள்ட்ட அந்த இப்போ கண்டறியாமல் போன மாதிரி போயிட்டு வந்து இந்த 15,000 காசு கொடுக்க கூட தந்துட்டோம்னு சொல்கிற மாதிரி வந்து அவங்கள வந்து சொல்லியிருந்தவங்க. சில பேர் மனையில் வந்து இப்படி இருக்குமென்னு சொல்லலாம். இப்படியா நாங்கள் போக்கியில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி அதுதான் நாங்கள் இப்படி செஞ்சினாங்க. ஆனால் இதை தாண்டியும் இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நிறைய செய்யணும்னு சொல்லி யோசிச்சுனாங்க. அதாவது உண்மையிலே ஒருத்தங்களை வந்து இந்த சமூகம் எப்படி பார்க்குது, எப்படி அவங்கள வந்து நடத்துகிறாங்களன்றதெல்லாம் வந்து நாங்கள் வந்து காணொலியாக பதிவேற்றம் செய்வோம். வருங்காலங்களில் வந்து இப்போ நிறைய பிளான்கள் போய் கொண்டிருக்கு. போய் எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து சக்ஸஸ் ஆனால் செய்வோம். கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கை பூரா பிளான் தான் ப்ரோ பண்ணுறீங்க. நீங்கள் அப்படிதான் சக்ஸஸ் கொண்டு வரீங்க இல்லை ப்ரோ? அதான் முடியணும். எல்லாம் சேர்ந்து 2 முயற்சி செஞ்சால் தான் முடியும். அங்கே ஒருத்தர் நெஞ்சு ஒருத்தர் அங்கே முடியும். சரிதான். ஓகே, உண்மையில் இன்றைக்கி இந்த ஒரு ஸ்பான்சராக வந்திருந்தவங்களுக்கு வந்து எங்களோட சார்பிலான நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் அதே மாதிரி மறுபடியும் வந்து அனைத்து தொழிலாளர்களுக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். அதாவது பல தொழிலாளர்கள் சேர்ந்து தான் வந்து ஒரு முதலாளிகளை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அந்த தொழிலாளிகள் இல்லாமல் முதலாளிகள் அங்கே இருக்காது. ஸோ தொழிலாளி வர்க்கம் இருந்தால் தான் முதலாளி வர்க்கமும் இருக்கும். ஆகையினால தொழிலாளிகள் இல்லாமல் நாம் யாரும் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவர் உதவியாக ஒவ்வொரு தொழிலை பண்ணுறாங்க. ஆகவே மறுபடியும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம்.